ஓம் ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரதிவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 501வது வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கொஞ்ச நாளாக இந்த அபிராமி சமயத்தின் அந்தாதிக்குடியில் இருக்கிற சாமியை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே பூதம்னு ஒரு சாமி வச்சுருக்கோம். சாமி பேரே என்னது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். பொதுவாக பூதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ளே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, கோயில்களில் மதில்களில் குறிப்பாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த 4 மூலையிலையும் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி, இந்த கார்னரில் இருக்கா மாதிரி ஒரு பெரிய உருவமாக இருக்கும். ஆண் தேவதையாக இருந்தால் ஆண் பூதம் உட்காந்துருக்கும், பெண் தேவதையாக இருந்தால் பூதகின்னு சொல்லுவாள். பெருசாக இருக்கும், அதுக்கு ரொம்ப வயிறு பெருசாக இருக்கும், மொழி ரொம்ப பெருசாக இருக்கும், அது கை கால்லாம் கொஞ்சம் குட்டையாக இருக்கும், பஞ்சமத்தசத்தாலும் குட்டையாக இருக்கும். அது கையில் ஒரு கெட்டை வச்சுன்னு உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் இருக்கும். சிவனாக இருந்தால் நந்தியம்பெருமான் இருப்பார், அம்பாளாக இருந்தால் சிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும், விநாயகராக இருந்தால் மூஷிகம் அதெல்லாம் இருக்கும். இதுதான் நம்ம மனதுக்குள்ளே தோன்றுகிற ஒரு விஷயம். இந்த பூதம்னு சொன்னோன்னா என்னது? இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருவேழிமிழலை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் ரொம்ப வறுமையில் இருந்ததா சொல்கிறா. ஞான சம்பந்தரும் அப்பரும் போகும்போது அந்த காலத்தில் ஒரு 7ஆம் நூற்றாண்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். ஒரு இடத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காரை இங்கே வாங்கிடலாம், அங்கே இருக்கிற பொருளை இங்கே தூக்கின்னு வந்துடலாம், அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் வசதியை இங்கே கொண்டு வரா, இங்கேருந்து அங்கே போகிறது. அந்த மாதிரி 2 நிமிஷத்தில் அந்த கம்யூனிகேஷனை எங்கே கொண்டு வர முடியும்? அது மாதிரி 7ஆம் நூற்றாண்டில் இல்லை, 6 தாண்டாத நாகரிகம். ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளேயே தான், அவளால் ரொம்ப தூரம் பயணிக்க எல்லாம் முடியாது. அப்படி இருந்த காலத்திலே ஞான சம்பந்தர்லாம் கோகர்ணம் வரைக்கும் அப்பர் போயிருக்கார். 81 வயசில். சாத்தியமே இல்லை. இங்கேருந்து குறைந்தபட்சம் 1500 கிலோமீட்டராவது இருக்கும். அரபிக்கடல் இந்த பக்கம் வங்காள வரைக்கும் கூட, அந்த பக்கம் அரபிக்கடல். கோகர்ணம் எப்படி போனார்னே தெரில, திருவாமூரில் இருந்தவர். அவள்லாம் அந்த மாதிரி பயணிச்சிருக்கா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவள் 2 பேரும் வந்திருக்கும்போது வறுமையில் இருந்தால், அந்த இடத்துல வறுமையில் இருந்தால், ஜனங்க கடவுளையே நம்பி வாழக்கூடிய ஜனங்க. இது மாதிரி ரொம்ப வறுமையாக இருக்குது, ஏதோ நீங்கள்லாம் சாமியெல்லாம் பார்த்து பாடுறீங்களே, ஏதோ பார்த்து ஏதாவது செய்ங்கோ அப்படின்னு சொல்லும்போது, அவள் 2 பேருமே அங்கே உட்காந்து கொஞ்சம் நாளைக்கு இந்த வறுமை தீர்ற வரைக்கும் அங்கேயே இருந்து மடம் வச்சு எல்லாருக்கும் அன்னதானம்லாம் போட்டால் அதுக்கு எப்படி காசு வந்தது? அவளுக்கு மாத்திரம் எப்படி வந்தது? அவளுக்கு மாத்திரம் அந்த இடத்துல எல்லா வசதியும் எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டால், படிக்காசு, அந்த பூதம் கணபதி வச்சுருப்பா, அப்படி இல்லைன்னா பூதம் போட்டிருப்பா. கணபதியே பஞ்சமதசதாலம் பூதங்களில் பூதகணங்களின் தலைவன் கணபதி. கணம்னு கூட்டம். இந்த பூதகணங்கள் 18 கணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறா. அந்த 18 கணத்துக்கும் ஒரே தலைவனாக கணபதியை சொல்கிற வழக்கம்.
பூதநாதாய வித்மகே அப்படின்னு சாஸ்தாவை சொல்கிற வழக்கம். அதனால் இந்த பூதங்கிறதுக்கு ஒரு பெரிய பொருள், ஒரு பின்னணி அப்படிங்கிறது இருக்குது. பூத பிரேத பிசாச்ச நாத வடுகம் பைரவர், இந்த 5 புள்ள கூடயும் இந்த பூதங்கிற வார்த்தை என்ன சம்மந்தப்பட்டிருக்கு? பூதோகி நாச விநாய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பூதோகி நாசன்னு வீரபத்திரரை பற்றி சொல்லும்போது ஒரு வரி வரும். அப்போ முருகனுக்கும் பூதத்துக்கு கூட என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதனால் இந்த பூதம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ அந்த கோயிலில் இருக்குது சொன்னோம்னா, அந்த பூதம்தான் இந்த உலகியல் தன்மை கொண்ட தங்கத்தை பொருளாக கொடுத்தது. தங்கமாக கொடுத்ததுன்னு ஒரு கருத்து இருக்குது, பொருளாக கொடுத்ததுன்னு ஒரு கருத்து இருக்குது. தங்கமாக கொடுத்ததை விட பொருளாக கொடுத்துருக்குங்கிற கருத்தை நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா செவி வழி செய்திங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். நான் இந்த தலைப்பை பிடிச்சின்னு தொங்குறேன். வேறு எந்த நோக்கமும் இதில் என்ன இல்லை. பூதத்தை பற்றி பேசணும், வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. அதை அரிசி மூட்டையாக கொடு, நெல் அட்டித்தர சொல்லு அப்படின்னே கேட்குறார். நெல்லை அப்படியே பொழிஞ்சுது, அது நெற்குன்று. அது மாதிரி அதை யார் இதெல்லாம் தூக்கின்னு போகிறது? இவ்வளோ நெல் வந்திருக்கே, எங்கே நெட்டான், எங்கே விளைஞ்சுது? வித்து இன்றியே விளைவு செய்குவான் அழகாக சொல்லுவார். இந்த திருமுறைகள் அவ்வளவு அழகு. நம்மலாம் ஒரு அரிசி உருவாகிறதுக்கு நம்ம சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணால் எங்கள் வாத்தியார் தலையிலே கொடுப்பார். அது ஏன் அப்படின்னு அப்போ எங்களுக்கு கேட்குறதுக்கும் தெரியாது, ஒரு பயம். அதனால் திங்கவும் முடியல, கொட்டவும் முடியல. சமயத்தில் பழையது அதெல்லாம் இருக்கும் பாடசாலையில். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இருந்தது. ரொம்ப சுவை பார்க்காம சாப்பிட்ணுன்னு சொல்லுவாள். அது ஒரு பாரம்பரியமாகவே இருக்குது. ஒரு கைப்பிடி அரிசி, அதுக்கு எங்கள் வாத்தியார் சொல்கிறாரு, டேய் இந்த தாம்பாளத்தில் எவ்வளோ ஒரு அரிசி இருக்குது? அதை நம்ம அப்படியே அவரை பார்த்தோன்னே பேச்சும் வராது, மூச்சும் வராது, அப்படியே நிற்போம். அது ஒரு கைப்பிடி சாதம். இந்த சாதத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும்டா. அதுக்கு அவன் வயலுக்கு போகணும், வரப்பு வைக்கணும், சால் ஓட்டணும், தண்ணி வைக்கணும், நெல் விதைக்கணும், நாற்று நடணும், களை பறிக்கணும், திருப்பியும் பயிரை அறுக்கணும். அதுக்கப்புறம் அறுத்துட்டு அதில் வைக்கலை பாதியில் விட்டுட்டு பதர் எடுக்கணும், அதில் நெல்லாக்கணும், அந்த நெல்லை அரிசி ஆக்கணும். 2 பாகம் நெல் வந்ததுன்னா அரை பாகம் அரிசி வரும். அதை மாதிரி ஒரு வரப்புக்கு நேராக பொறுத்தவரை எங்களுக்கு அவர் சொல்கிற விளக்கம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி இருக்குது. பாடம் சில பேர் நடத்த மாட்டான், வேறு லெவலில் இருக்கும். அதை நம்ம எங்கே இருந்தாலும் அதை மறக்க முடியாது, நம்ம நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும். அது அந்த ஆசிரம கல்வின்னு அப்படி தான் இருக்கும் போல இருக்குது, தெரியல நமக்கு என்னென்னு. அதில் அந்த வரப்பு நின்றுருக்கும்ல, அதில் கோடு கோடாக இருக்கும்டா. அதில் ஒரு 4 கோடை இப்போ நீ காலி பண்ணிவிட்ட. இதில் இருக்க ஒரு 4 கோடை, அந்த வரப்பில் 4 கோடு இருக்கும். அந்த 4 கோட்டு சாத்தை இப்போ நம்மளால் காலி கொண்டு போய் எதில் கொட்டுற, கையெலம்பிட்டு அதில் கொட்டிட்டு போகிறேன். டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஏதோ ஆங்கிலத்துலலாம் போடுறா, இல்லை ஹேட்டுன்னு வேற போட்டுரும் அப்படி அந்த மாதிரி. ஏன்னா அது அவர் சொல்கிற விஷயம் 4 மாதம் அது அரிசியாக ஒரு உணவாக அதை பக்குவமாக்கி அதை தூக்கி கொட்டுறோம்னா அது எவ்வளவு உயர்ந்தது. அந்த மாதிரி நுட்பம், அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி பொருளாக சுவாமி கொடுத்து தான், அந்த பொருளை கொடுக்கும்போது பூதகணம் தான் கொடுக்கும். பொண்ணாகவும் கொடுக்கும், பொருளாகவும் கொடுக்கும். அப்போ இதில் இந்த பூதம் என்கிற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா, அருளை மனிதனுக்கு தேவையான பொருளாய் மாற்றித்தர வல்லது எதுவோ அது. அருள் இருந்ததே பரமேஸ்வரன் சுடுகாட்டில் இருக்கார், அவர் ஏதோ வீதி எள்ளி பூசிக்கிறார், சாம்பல் ஏதோ சொல்கிறா, எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் எனக்கு வயிற்ற பசிக்கிறது அப்படின்னா ஒரு கலம் நெல் இருந்தால் தானே நான் அடுத்து சாப்பிட்டுக்கிட்டு. ஏதோ எனக்கு ஒரு தங்கத்தை கொடுத்தா தானே நான் அதை கொண்டு போய் ஒரு ரூபா நோட்டாக கொடுத்தா நான் அதை கொடுத்து மாற்றி எனக்கு வேண்டியதை நான் வாங்கிப்பேன். அப்போ அருளை பொருளாக மாற்ற வல்ல தன்மை இந்த பூதத்திலே இருக்கிறது. அதுலேயே அதுக்கெல்லாம் வேற ஒரு கதை சொல்லுவா. அப்பர் மாற்று பொண்ணு கூட கொடுத்தார், இவருக்கு குறைச்சி கொடுத்தார், அவன் உழவார பணியும் சேர்த்து பண்ணுறான், அதனால் அது கூட கொடுத்தேன் அப்படின்லாம் அடுத்தடுத்து அந்த பூதங்களை பற்றி கருத்து. அப்போ இந்த பூதம் என்பது அதே மாதிரி வாகனத்தில் பார்த்திங்கன்னா பூத வாகனம்னு சொல்லுவாள். அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். கை 2த்தையும் பெருசாக இருக்கும், குள்ளமாக, கால் ரொம்ப பெரிய விழி, உருட்டல் விழி,
அது மாதிரி சாமி எதுக்கு அது மேலே ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பூத சப்தத்துக்கு இறந்தவர்களை பற்றி சொல்லும்போது அன்னாரின் பூத உடலானது, அன்னாரின் பூத உடல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாள். அப்போ பூதம்ங்கிறது இந்த வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கணக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பூதம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கடி எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நான் சொல்கிற பௌத்தம், ஜெயினம், சமணம், இந்த மாதிரி எந்த அகச்சமயம் புறச்சமயம் எந்த சமயமாக இருந்தாலும் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படின்னு இதை எதையாவது ஒன்று சொல்லாமல் இன்றைய விஞ்ஞானம் வரைக்கும் முடியாது. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறான், ஆகாது. அப்படிதானே, டெக்னாலஜி தனியாக வளர்ந்து போச்சு அதானே. அப்போ இந்த ஐம்பெரும் பூதங்கள் அதுக்கும் பூதம்னு தான் பேர் வச்சுருக்கா. அப்படி தானே, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசத்துக்கு என்ன பேர்? பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் பூதம் என்ற விஷயம் இந்த சிற்பி இருக்கானே, அதுவும் இந்த கோயிலை கட்டினவனுக்கெல்லாம் எங்கேருந்து தான் ஞானம் வருமோ தெரியாது. ஏன்னா பிரம்மா சொல்லுவாள், பிரம்மா தான் சிற்பிகளுக்கெல்லாம் மயன்னு சொல்லுவாள். மானசாரம்ங்கிற நூல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு. அவளுக்கெல்லாம் எப்படி தான் இந்த கருத்து, சில்ப சமாதம்னு சொல்லுவாள். சமாதம்னா இப்போ இந்த தோற்றம் இப்படி இருக்குதுன்னு நமக்கு காண்பிக்கணும்ல. முப்போதும் திருமேனி தின்பார் எப்படி இருப்பார், பஞ்சகயம் கட்டின்னு இருப்பார், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுருப்பார், கோயிலில் பூஜை பண்ணுறவா, அதனால் கையில் மணி இருக்கும், ஆகமனன்னா தெரிஞ்சவா இருப்பா, கழுத்தில் ருத்ராட்சம் ஜெபம் போட்டுருப்பா, குடிமை வச்சுருப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பியல் கோட்பாடு இன்று எனக்கு முப்போதும் திருமேனி திண்டுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு உருவாக்கி என்ன காமிக்கும், தோற்றமாக காமிக்கும். அப்போ சிற்பி இந்த பூதத்தை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய கண் எப்படிப்பட்டதாக சொல்லுகிறான். ஏன் அதை உருட்ட வெளியா அழகாக போட்டா என்ன, பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. இப்படி போய் அதுவும் ஒசரமான இடத்துல ராத்திரியில் பார்த்தா சுத்தமாக பயம். யோசிச்சு பாருங்கள், கரண்ட் இல்லாத 700 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பூதம் தனியாக போனால் மேலே விழுந்துடுற மாதிரி இருக்கும். அது பார்க்குற பார்வைக்கு அது எதை குறிக்கிறது அப்படின்னா, எப்பொழுதும் எல்லாவற்றையும் அது கண்காணித்து கொண்டே இருக்கிறது என்பதாக அதனுடைய கண். அது எப்படி பார்க்கிறது? இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ சாப்பாட்டை பற்றி சொன்னேன், பூதத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். திடீர்னு எதுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் இல்லை. இந்த சாப்பாடுங்கிறது சின்னதாக இருக்கும், இதனுடைய தோற்றம், இதனுடைய அறிவு, இதனுடைய விஷயம், அதுக்கு அவன் பண்ணுற முயற்சி, அதை இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணுறான். ஒரு 5 நிமிஷத்தில் வேஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த சாத்தை என்ன பண்ணிவிடுவோம், அதுக்கு ஒரு உழவன் 4 மாத காலம் கஷ்டப்படுறான். இந்த அரை கைப்பிடி அரிசியாக ஆகி நம்ம இதுக்கு வரத்துக்கு 4 மாதம் இல்லாமல் வராது அது. அப்போ இவ்வளவையும் கண்காணிப்பது அந்த விழி. அதனால தான் அவ்வளோ நோக்கமுடையது. அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் பார்க்கின்ற மிகச்சிறந்த திறன் கொண்டது இந்த பூதம். அதனால் அந்த பூதங்களுடைய கண் அப்படி இருக்குது. அதே மாதிரி அது எதை சாப்பிடும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு இருக்கோ இல்லையோ, அதை நம்ம சாப்பாடு இந்த பஞ்சபூதங்களாக தான் நம்ம சாப்பிட்றோம். ஒன்று லிக்விட்ஸாக எடுத்துக்குவோம், அப்படி இல்லைன்னா உணவாக எடுத்துக்குவோம். காதால் செவி, விழி, கண் காட்சி அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ, அதை மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்டு நமக்கு ஏற்படுற அந்த அறிவின் வழி இந்த பிறருடன் நாம் கொள்ளுகிற ஒரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடர்பு வழியாக கர்மான்னு ஒரு வியாதி வரும். என்னது இந்த கர்மாங்கிற வியாதி வரும். அது என்ன பண்ணுவோன்னு கேட்டால், நம்ம சாப்பிட்றது சாதாரண விஷயம், இயல்பு தானே. அதை அடுத்தவனை அடித்து பிடிச்சி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, அது பாவத்தில் சேரும். இப்போ சாப்பிட்ருவோம், செரிச்சிரும், நன்னாவும் இருந்துருவோம். ஏதோ ஒரு பொருளை அபகரித்து சாப்பிட்றோம், இல்லை வலியை இழுத்துன்னு சாப்பிட்றோம். சில வார்த்தையை சொல்கிறதுக்கே எனக்கு யோசனையாக சிவாயனம் சிவனை நினச்சின்னு தான் சொல்ல வேண்டியது. அப்போ அந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டோம், அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, அது பாடியில் நம்ம மலமாக போய் சாப்பாடாக போய் செரித்து இது கொஞ்சம் தெம்பாக இருந்து அந்த காலம்லாம் போனால் கூட என்ன மாதிரி அந்த பொருள் சம்பாதிக்கப்பட்டதோ அந்த பாவத்தினுடைய கர்மா சூக்ஷ்ம தேகத்தில் போய் தங்குமோ. எங்கே தங்கும்? சூக்ஷ்ம தேகம். இந்த ஸ்தூல தேகம் இந்த உடலோடு இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது. அதுதான் பஞ்சபூதம்.
இந்த பஞ்சபூதம் அழிஞ்சாலும் அதுலேருந்து உற்பத்தி ஆகிறதோ இல்லையோ புகை, அதுலேருந்து இந்த பஞ்சபூதத்தினுடைய அணுக்கள் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு பூத உடல் உருவாகும். அது பிராணன் சுற்றி இருக்குதுன்னு சொல்ல பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. வியாசர் இதை பற்றின விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அசதேவ இதமக்ர ஆசி இதும்பார் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு ஒன்றும் புரியாது சூத்திரம். ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இது என்ன ஆகிடும்னா நம்ம சாப்பிட்டது நம்ம உடம்புக்கு தான் வரும். ஆனால் அந்த பாவம் புண்ணியம் அடுத்தவர்களை வதைக்கிறோம், யாரையோ ஒரு மனம் நோக பேசுகிறோம், கஷ்டமாக இருக்குது. ஏண்டா இப்படிலாம் சன்னதியில் போய் நம்ம பேசுகிறோம், வருத்தமாக இருக்குமா? ஒரு சில பேரை மகிழ்ச்சியாக நிறைய பேருக்கு என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சி செய்கிற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அப்போ ஒரு மகிழ்ச்சியை அது தருகிறது. அப்போ அந்த மகிழ்ச்சி பாவ புண்ணியம் எதுக்குள்ளே வந்துடும், இந்த சூக்ஷ்ம தேகமாக மாறி இந்த பூத தேகம், அந்த தேகம் அதுக்கு அந்த பாவ புண்ணியத்தை நம்ம உடம்பு எப்போதுமே தரிக்கும். இந்த ஆன்மா எந்த உடம்புக்குள்ளே போனாலும் எந்த லோகத்துக்கு போனாலும் நல்லா புரிஞ்சுங்க, 7 உலகத்துக்கு போகும். அது சந்திரமன், இந்த சிவபெருமான் தலையில் ஒரு சந்திரன் இருக்குன்னு சொல்கிறா. முற்றாத, அது முழுசாக அது இதுவாகவும் இல்லை, அது என்னமோ பிறையாக இருக்குது. அதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, அது மோட்சத்துக்கு போகிற வழியில் தங்குற இடம். சந்திர மண்டலத்தில் தங்கி போகும் அனைத்து ஆன்மாக்களும். சூரிய மண்டலம் வரைக்கும் மோட்சத்துக்கு பவர் இருக்குது, அதாவது நம்ம சூரியன்லேயே போய் சேர்றது. அதை ஈசாவாசி உபநிஷத்து சொல்கிறது, வேதாந்தங்கள்லாம். அப்போ இறந்த பிறகு இந்த உடல் அடுத்தடுத்த பிறவியை எடுத்துக்கலாம். நின் கடற்கே இடுவாய் கும்பிக்கே இடுவாய்ன்னு சொல்லுவார். கும்பினா அடுத்த பிறவிக்கு இங்கேயே வர்றது. நின் கடற்கே இடம் பிறவியற்ற பண்புக்கு போகிறது, சொர்க்கத்துக்கு போகிறது. அதை அபிராமிப்பட்டர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே அப்படின்னு அவரே நரகத்தை பற்றி சொல்லுவார். பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவரதமோடு என்ன கூட்டினியே. சொர்க்கம் நரகம், மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை. நரகத்துக்கு போகிறது வேறு, சொர்க்கத்துக்கு போகிறது வேறு, இந்த உலகத்திலேயே பிறக்கிறது வேறு. மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை. அப்போ இந்த ஆன்மா இந்த வையகத்துக்கும் போகும், சொர்க்கத்துக்கும் போகும், நரகத்துக்கும் போகும், சாமியினுடைய பாதத்துக்கும் போகும். அந்த மாதிரி இருக்கும்போது மோட்சலோகத்துக்கு போகிற வழியில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ சூக்ஷ்ம தேகத்தோடு தான் அது போகும். ஸ்தூல தேகம்தான் அழிஞ்சு போகுமே தவிர எதுவாக இருக்கும், சூக்ஷ்ம தேகம் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் எல்லாம் பிளாக் பாக்ஸ்னு வச்சுருக்கா, ஃப்ளைட்டே எரிஞ்சு போனாலும் அந்த பிளாக் பாக்ஸை வச்சு கண்டுபிடிப்பாம்பா. எல்லாம் அழிஞ்சாலும் அந்த ரெக்கார்டு இருக்கா மாதிரி சூக்ஷ்ம தேகமாக என்னவாயிடும், அனுபவத்தில் வந்துடும். செல்லை தொலைச்சி விடுவா, அது சிம் கார்டோடு போயிடும். அதுக்கப்புறம் அதையும் விட்டுருவா. அந்த நம்பரை வச்சு அவள் பேரை வச்சு திருப்பி அதை எடுத்து அந்த லைனை கட் பண்ணி திருப்பி அதே நம்பர் வாங்கிடுவாள். அப்போ அதுக்குள்ளே ஒரு கார்டை வச்சு நம்ம எல்லாத்தையும் திருப்பி ரீகேதர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சூக்ஷ்ம தேகமாக வரும். அந்த சூக்ஷ்ம தேகத்தில் உள்ள பாவத்தை புசிக்கின்ற பண்பு இந்த பூதத்துக்கு உண்டு. அந்த பாவம் புசிக்கிற பண்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கோயில் தீர்காயுசாக இருக்கும். ஆமாம், புண்ணியம் அப்படின்னா அது பாவத்தை சாப்பிட்டுதுன்னா புண்ணியமாக கக்குமா, புண்ணியத்தை கொடுக்குமா. அது சாப்பிட்ருதுன்னா நம்ம பாவத்தை சாப்பிட்டாலே புண்ணியம் தானாக உள்ள வந்துடும். நம்ம நினைக்கிறதுக்கு தடை என்னன்னா நம்மளுடைய பாவம்தான். அதாவது இருட்டு வெளிச்சமாக இருக்குன்னு வச்சுங்களேன், விளக்கு ஏற்றோடனே இருட்டு எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த பாவங்கிறத அதை புசிச்சிட்டாலே புண்ணியம் என்ன உள்ளே வந்துடும். அப்போ பூதங்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு என்ன இருக்குது. அதனால தான் பெருவயிறு, நம்முடைய பாவத்தையும் புசிக்க வல்ல பெருவயிறு. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், அப்படி என்ன பூதத்துக்கு பெரிய வயிறு, இது ஒரு கான்செப்டா, இதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பேசணுமா நீங்கள்? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வர வர ஏதோ டைம் இருக்குதுன்னு எங்களை போட்டு உட்கார வச்சு அப்படின்னு கொஞ்சம் யாரும் யோசிக்காதீங்க. விஷயம் என்னென்னா, பாவத்தை சுவாமி தான் அழிக்கணும்னு இல்லை, இந்த பூதமே அழிச்சு. இதில் இன்னொரு பெரிய விஷயம், ஒரு பாவத்தை அழிக்கணும்னா 3 பேருக்கு தான் ரைட் இருக்குது. 3 பேருக்கு தான் இந்த பாவத்தை தள்ளுபடி பண்ணணும், அழிக்கணும்னா. 1 சிவம் நம்ம சைவ சித்தாந்தத்தில், 2 இந்த பூதம், 3 தானே அனுபவித்து தீர்க்கிறது. இந்த பாவத்தை நாமளே தான் அனுபவித்து தீர்க்கணும், வேறு யாரும் தீர்க்க முடியாது, வேறு யார்ட்டையும் அதை கொடுக்க முடியாது, வாங்கிக்கோன்னு சொல்ல முடியாது.
அப்போ இந்த பூதம் அந்த பாவத்தை புசிப்பதனால் புண்ணியத்தை பலனாக தர வல்லது. அதனால தான் கோயில்களில் வச்சுருப்போம். அதனால தான் 2 முரண்பாடான வஸ்துக்களாக இருக்கும். அதாவது இயற்கையில் வந்து நம்ம பல இடங்களில் சிக்கிப்போம். இவாளுக்கா அவளுக்கா, இதை செய்கிறதா அவள் செய்யுது, பாவமாக புண்ணியம். அதனால தான் அதை கார்னரில் வச்சுருக்கா. வடகிழக்கு தென்கிழக்கு, வடமேற்கு தென்மேற்குன்னு கார்னரில் சிக்கலையெல்லாம் அது எடுத்து விட்ருமோ. 2வது, அதுக்கு பாவ புண்ணியம் கிடையாதான், சிவன் பக்கத்தில் இருக்கிறதுனால. சிவனுடைய சந்நிதி விசேஷத்தில் இந்த பூதம் இருக்குது. பெருமாள் வந்து சொன்னாராம் சிவன்கிட்ட, மயானத்தோடு வச்சுக்கோ, எல்லாம் ஊருக்குள்ளே பாதியை காலி பண்ணிவிடும். அதனால் ஊத்துரும் கொடுக்குற எல்லா வசதியும் யாரு கூட வச்சு நீ மயானத்திலே வச்சுக்க அப்படி. அது மாதிரி அப்புறம் அதே கோயில் மேலே ஏற்றணும் அப்படின்னு சொன்னால், அப்படியும் இந்த பாவம் எண்ணிக்கையில் மக்களுக்கு குறையிறதுன்னா இந்த பூத தரிசனத்தினால என்ன ஆகுமா, பாவம் பண்ணணுங்கிற எண்ணம் நம்மை விட்டு விலகுமா. தரிசனத்துக்கு எவ்வளோ விசேஷம் பாருங்கள். சாமி தரிசனத்துக்கு உண்டான விசேஷம் இந்த பூத தரிசனத்துக்கு இருக்கு. நம்ம பெரியவாள்லாம் சும்மாலாம் ஒன்றும் வைக்கலை, அவ்வளவு அழகாக வச்சுருக்கா. இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், இந்த பூதம் அப்படிங்கிறது பாவங்களை போக்க வல்லது. 2வது, நம்மளுடைய உடம்பில் இருக்கிற பூதத்துக்கு இந்த உடம்புங்கிறது இருந்தால் தான் ஆன்மா நான் என்று உணர்கிறது. இந்த உடம்பு இருந்தால் தான் அனுபவிக்க முடியறது. இந்த உடம்பு இல்லைன்னா அனுபவிக்க முடியல. அப்போ இந்த உடம்பாக இருந்து ஆன்மாவிற்கு தன்னுணர்வை தருவது எதுவோ அது பூதம். எவ்வளோ அழகாக வச்சுருக்கா பாருங்க. ஒரே நாமாவளி பூதம்ங்கிற சப்தம். அதினாமி பட்டர் இதை வந்து பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும்னு சொல்லுவார். பெரிய அளவில் சொல்லிவிட்டு அடுத்து அதோட தொடர்புடைய ஊறு ஒளி ஊறு முருகு சுவை ஒளி ஒன்றுபடச் சேரும் சிவகாம சுந்தரி. அந்த மாதிரி நம்ம உடம்பாகவும் அந்த பூதம்ங்கிற பதம் என்ன இருக்கு, பாவத்தை போக்கக்கூடிய கடவுளாகவும் அந்த பூதம் தன்னுணர்வு தருவதாகவும் இருக்கிறது, பாவத்தை போக்க வல்லதாகவும் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இறைவனோடு 2 தொடர்புடையதாக இருக்கிறது. பூதத்துக்கு என்ன விசேஷம், அந்த அங்கத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, பூதம் தலை இல்லாமல் இருக்கும், கை இல்லாமல் இருக்கும், கால் இல்லாமல் இருக்கும். அது எந்த உறுப்பை இழந்தாலும் அதுக்கு வேதனை இருக்காது, எந்த உறுப்பை அடைஞ்சாலும் அதுக்கு சந்தோஷமும் இருக்காது. புரிஞ்சுக்கோ, பேர்பட்ட விஷயம் பாருங்க. இப்போ ஒரு பூதம் இருக்கே, அது உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை அப்படியே வைக்கலாம், அதில் ஒன்றும் தோஷம் இல்லை. காரணம் என்னன்னா அதுக்கு அந்த தோஷமே கிடையாது. ஏன்னா சிவனோடு இருக்கிறதுனால மகிழ்ச்சியாகவே இருக்கும், அது சிவசம்பந்தம். அதனால் சயமும் விருத்தியும் அது கிடையாது. அதனால தான் அது பாவத்தை அழிக்க வல்லது. அதனால தான் அது பூத வாகனமாக அதை வைக்கிறோம். காற்றுல இருக்கார் சுவாமி, குடிக்கிற தண்ணியில் இருக்கார், எரியிற நெருப்பில் இருக்கார், ஆகாசத்தில் இருக்கார். இதில் எல்லாம் சாமி எங்கே பார்த்தாலும் இருக்காருன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பூத வாகனத்தை வைத்திருக்கிறார்கள். அது பெண் பூதம் உணர்வையும் ஆண் பூதம் ஞானத்தையும் தரவல்லது. பூதகி பூதம் இவ்வளோ விசேஷம் வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு மரத்தில் ஒரு வாகனத்தை பண்ணி சாமி மேலே ஏற்று அப்படின்லாம் சொல்லலை. அதை யார் தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு இந்த பூத தரிசனம்ங்கிறது அறத்தை வலியுறுத்தும், சிவன் மீது உள்ள அன்பை வலியுறுத்தும், சிவன் மீது உள்ள ஆனந்தத்தை தான் அனுபவிப்பது. ஆனந்தம் பிரம்மேதி ஜானாதி. இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த பூதத்துக்கு இருக்குங்கிறா. அது எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்குமா, எப்பொழுதுமே நித்தியானந்தமயம் இந்த பூதம். எப்பேற்பட்ட விஷயம். மரளி வருகிற மரளி பூதம்னு அபிராமி பட்டர் சாமி கும்பிட்டுருக்கார். மரளி வருகின்ற நேரு வழின்னு சொல்லுவார். அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும், காக்கவும் செய்யும். சிவபக்தர்களுக்கு ரொம்ப அதுக்கு ரொம்ப சந்தோஷமே. நாம் சிவனை நேசித்தா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா. இவன் உருப்பிட்டான் வளர்ந்துருவான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு பூதம் அப்படிங்கிற எழுத்துக்குள்ளே இந்த மாதிரி பல சிந்தனைகள் கோயில்களில் மறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் சாமி தான் விளக்கி வெளியில் கொண்டு வரணும். அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. சொல்லுங்க. புரியல. பூதம்ங்கிறது அதை குறிப்பிடுற ஒரு வகை. அது இயல்பாகவே நெருப்புன்னா சுடக்கூடிய பண்பு அதில் இருக்குது. எதையாவது ஒரு பொருளை போட்டால் அழிச்சிடும், அப்படி தானே? ஒரு பொருளை வந்து அதை நெருப்பில் போட்டோம்னா என்ன ஆகிடும், அழிச்சிடும். நீங்கள் பூதம்னா ஒரு தனி மனிதனாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது கலந்துருக்குமா, சேப்பாக இருக்குமா,
வெள்ளையாக இருக்குமா, அந்த விஷயம் இல்லை. பூதம்ங்கிறது உடலற்றது. பஞ்சபூதமே பூதம்னு சொல்கிறேன், பெரிய அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை வந்து ஒரு உருவம் அது கலந்துருக்கும், அது பேய் பிடிச்ச மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, அது இல்லை. அது இல்லைம்மா, எல்லா இடத்துலையும் பஞ்சபூதம் இருக்கே, அப்புறம் எதுக்கு அங்கே வைக்கிறா அப்படின்னு கேட்டால், அங்கே வெளிப்பட்டு பயனை தருவதாக இருக்கும், இங்கே வெளிப்படாமல் மறைஞ்சு இருக்கும், அவ்வளோதான். மறைஞ்சிருந்தால் அது மகாபூதம். மறைஞ்சு இல்லாமல் ஒரு காத்திரத்துக்கு ஒத்தாசை பண்ணி நம்மளுடைய புத்திக்கு புலப்படுற மாதிரி இருந்தால் தான் அது கோயில் தெரு மேலே இருக்கிற பூதம். இப்போ நேரடியாக இருக்கிற காற்றை நம்ம பயன்படுத்திக்க முடியாது. நேரடியாக இருக்கக்கூடிய காற்றை நம்மளுடைய லங்ஸ் தான் அழகாக பிரித்து அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு பாக்கியை வெளியில் என்ன விடுறது. அந்த சிஸ்டம்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. உள்ளுக்குள்ளே வேறு யாரோ உட்காந்துட்ருக்காங்க உள்ள, அவன் ட்ரைவ் பண்ணுறான் நம்மளை. அதான் மகாவிஷ்ணு கும்பிடுவோம், சாமி யாரானா தேர் ஓட்டினா, தேர் எதுன்னா உடம்பு தான். ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திந்து சாரதி வித்தி மனப்பிர கிரகமே வச்சன்னு வேதாந்தம் பேசுகிறது. இந்த உடம்பு தேர் மாதிரி. உணர்வு அறிவு, பூதகன் பூதகி, அதை ரவுக்கியெல்லாம் போட்டு அம்பாள் சன்னதியில் இருந்தால் பூதகி உணர்வை வளர்க்கும். ஆன்ம உணர்வு, ஆன்ம அறிவுங்கிறது வேறு. அறிவுங்கிறது ஆபத்துலேருந்து காக்கும், அற்றம் காக்கும் கருவி. தீதொருகி நன்றின் பால் விற்பது அறிவு. இது நெருப்பு, இது தொடாத சுற்றுன்னு சொன்னால் அறிவு. அதே சமயத்தில் இந்த மாம்பழம் பிரமாதமாக இருக்குன்னு உணர்வு. அறிவு வேறு, உணர்வு வேறு. எப்பொழுதுமே அதை இரண்டாக பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால் பூதகி அன்பு உணர்வு, பாச உணர்வு, கருணை உணர்வு, சண்டை இல்லாத உணர்வு, பயமற்ற உணர்வு. இதெல்லாம் என்ன, நிர்பயா பயநாசினி, நிஷ்குரோதா குரோதசமனி, நிர்லோபா லோபநாசினி அப்படின்லாம் அந்த குணத்தை சொல்லிட்டு போகிறது. அவளே வந்து சின்மயி பரமானந்தா அப்படின்னு ஞானத்தை சொல்லுவோம். ஞானம்ங்கிறது வேறு, உணர்வுங்கிறது வேறு. உணர்வுங்கிறது உடலோடு புற உலகோடு நாம் இருக்கும் ஆன்மாவோடு 3 கனெக்ஷன் இருந்தால் உணர்வு வரும். இந்த 3ம் போனால் ஞானம் வரும். ஞானங்கிறது வேறு, இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. 2த்தையும் தரும் இந்த பூதம். அவ்வளோது சிறப்பு. ஆமாம், உணர்வை தாண்டி தான் இந்த புற உலகோடு கொள்ளுகிற தொடர்பு, அகப்பொருள். இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வரும், அதுதான் உணர்வு. அது உடலோடு தான் சார்ந்து இருக்கும் பெரும்பாலும். ஞானம்ங்கிறது உயிரோடு தொடர்புடைய சம்பந்தம். அதனால் ஞான சம்பந்தம்னு பேர் வச்சு. ஞான சம்பந்தம். அது அப்பா வேறு சிவபாத ஹிருதயலாம் எப்படிலாம் வச்சுருக்கேன் பாருங்க. யோசித்து வச்சானா இல்லை தானாக வந்துதா, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை தொடர்பு படுத்தி மாணிக்க வாசகம்னா, மாணிக்கம்னா ஒளி, வாசகம்னா ஒளி. ஒளி ஒளி அது வேறு சப்தம், இது ஆகம சப்தம். தோற்ற சுடரொளியாய் தேஜோமய தண்டாகார மூர்த்தினி ஆகமம். வெறும் சப்தமயம் புருஷேனா அப்படின்னா வேதம் தானாகவே சுதந்திரமாக வந்தது, ஆகாசிலே வந்த சப்தங்கிறான். வேதம் ஆகமம் 2த்தினுடைய விஷயம். மாணிக்க வாசகம் ஒரு வார்த்தைக்குள்ளே என்ன ரகசியத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அதுக்கெல்லாம் நமக்கு அம்பாள் தான் ஏதாவது அனுகிரகம் பண்ணி, ஏதாவது குருமார்கள் இந்த மாதிரி விளக்கி சொன்னால் தான் நமக்கு ஏதாவது புரியும். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக பத்திரம் வில்வ சிறப்பு. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.